ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி கலையரசியமாக மட்டன் குழம்பு வைக்க போது அதை தான் பார்க்க போகிறேன். ஏன் இன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்கிறாங்கன்னா, சுபா இன்றைக்கி வெற்றிக்கிழமை 20 நாள் ஆயிடுச்சு, ஊருக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் மட்டன் குழம்பை வச்சு வழி அனுப்பலான்னு கலையரசி முடிவு பண்ணி அப்பா மட்டன் வாங்கிட்டு சொல்லி அப்பா மட்டன் வாங்கிட்டு சுத்தம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி குக்கரில் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான உப்பு, கொஞ்சமாக தேங்காய் விழுது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறாங்கன்னா மஞ்சத்தூள். சரியா, மஞ்சத்தூளை சேர்த்துட்டு அரிசி களைஞ்ச கழனி தண்ணியை ஊற்றி ஒரு 2 பச்சை மிளகாய் உடைச்சி அதில் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு தேவையான உப்பையும் போட்டாச்சு. அப்படியே குக்கர் மூடியை போட்டு 4 விசில் விட்டு நறுக்குன்னு இறங்கி வச்சாச்சு. இதுக்கு இடையில ஒரு உருளைக்கிழங்கு 2ஆக வெட்டி அதில் சேர்த்துக்கிட்டாங்க. மட்டனும் சரி சிக்கனும் சரி நாங்கள் உருளைக்கிழங்கு போடாமல் செய்ய மாட்டோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நல்லா ரெடி ஆகிட்டாங்க. இந்த சூப்பை ஊற்றி எனக்கு கொடுத்தாங்க. சூப்பராக குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சாச்சு. செக்கில் ஆட்டம் சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றியாச்சு. பட்டை சோம்பு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு படப்படன்னு அவங்கள பொரிய விட்டு கருவேப்பிலையை போட்டு கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக தக்காளியும் போட்டு, ஏன்னா சூப்பில் கொஞ்சம் போட்டுட்டோம், ஏன்னா அதில் புளி ஊற்ற மாட்டோம், அதனால் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துட்டா இந்த தாளிக்கிற வாசனை நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டாங்க. தேவையான மல்லித்தூள், தேவையான மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் தேங்காய் விழுது இருக்குல்ல, தேங்காய் விழுது அது எப்போதுமே அரைச்சி தனியாக கலையரிசி வச்சுருப்பாங்க. இப்போ கொஞ்சம் வதக்கும் போது சேர்த்துக்குவாங்க, அப்புறம் லாஸ்ட்லேயும் சேர்த்துக்குவாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் தேங்காய் விழுதை சேர்த்துட்டு இதுலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அந்த சூப்பை குடிச்சிட்டு கொஞ்சம் கறியை வறுக்க எடுத்துட்டு கொஞ்சம் கறியும் சூப்போட இருக்குதுல்ல அவங்கள தூக்கி இதில் ஊற்றி விட்டா தட்டை போட்டு மூடி வச்சா அப்படி வேகுறாங்க பாருங்கள். தகன்னு சும்மா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. 20 நாள் ஆச்சு, அதனால் ஊருக்கு கிளம்பலாம் முடிவு பண்ணோன்னு தான் கடைசியாக கலையரிசி சரி மட்டன் குழம்பு வச்சுருவோம், சிக்கனு மீனுமா வச்சு போட்டாச்சு. இன்றைக்கி மட்டன் குழம்பு வச்சு டாட்டா சொல்லுவோம் சுபாவுக்குன்னு சொல்லி ரெடி பண்ணிருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்காங்க. அந்த உருளைக்கிழங்கு தோலை எடுத்துட்டு 4-5 துண்டை வெட்டி அவங்களே ரெடியாக வச்சுருக்கேன். அவங்களே உள்ளே சேர்த்து விட்டுட்டோம்னா அவங்களும் சேர்ந்து வந்துடுவாங்க. அந்த உருளைக்கிழங்கு எடுத்து தின்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட டேஸ்ட்டே தனி. சிக்கன் குழம்புலையும் சரி மட்டன் குழம்புலையும் சரி நாங்கள் அந்த கறியோடு அந்த உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் ஆசைப்படுவோம். உருளைக்கிழங்கு வைங்க உருளைக்கிழங்குன்னு சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் கறியை கேட்க மாட்டோம், உருளைக்கிழங்கு தான் கேட்போம். அதனால் அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு விட்டாச்சு. உருளைக்கிழங்கோட சேர்த்து தலன்னு வெந்திருக்காங்க. சூப்பராக குழம்பு, மட்டன் குழம்பு கலையரசியை மிஞ்ச யாராலும் முடியாது. ஆனால் சென்னையில் வச்சா அந்த டேஸ்ட்டு வர மாட்டேங்குது. அது தண்ணியாக இல்லை ஆடோட பக்குவமானு தெரியல, பட்டுக்கோட்டில் மட்டும்தான் அந்த கைப்பக்கம் வருது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாழை இலையை போட்டு சுட அதை சாதத்தை போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி. அதை போட்டாச்சு. பக்கத்தில் வெண்டைக்காய் புளிமண்டியும் வறுத்த கறியும் வச்சாச்சு. அந்த வறுத்த கறி பாத்திரத்தில் கொஞ்சம் சாதத்தை போட்டு கிளறி அதே அந்த பக்கம் வச்சுட்டாங்க. மட்டன் குழம்பு ஊற்றியாச்சு. சாப்பிட்டுட்டு சூப்பராக ஒரு தூக்கத்தை போட்டு நைட்டு ஊருக்கு போகலாம். ஓகே.